டயட் என்ற வார்த்தையே ஒரு மித்து தான். கரெக்டாக நீங்கள் தேவையான அளவுக்கு ஒரு டைமுக்கு சாப்பிட்ணும், அது நம்ம சாப்பிட்றது இல்லை. சூடாக சாப்பிட்ணும், அது நம்ம சாப்பிட்றது இல்லை. சமைத்த உணவை நல்லா, வீட்டு உணவு நல்லா சாப்பிட்ணும், அது சாப்பிட்றது இல்லை. மருந்துகளின் உதவி இல்லாமல் வாழ்வதற்கு வழிவகை. இதில் சர்க்கரை தான் மிகப்பெரிய ஒரு எதிரின்னு நம்ம கணக்கில் எடுக்கணும். ஏன்னா அதனுடைய பயன்பாடு அளவு அதிகமாகிவிட்டதனால் இந்த சர்க்கரையை ஒன்றுமே பண்ண முடியல. மருந்தின் உதவி இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். அதாவது 15 வருடம், 20 வருடம், 25 வருடம். ஃபுட் ஈட்டிங்கில் யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு முக்கால்வாசி பேர்கிட்ட ஒரு டிசிப்ளின் இல்லாமல் போயிடுச்சு. டயபெட்டிக்கு ஒரு ஃபஸ்ட்டு க்யூரபிள் சினாரியோன்னு கொண்டு வந்தது நீங்கள் தான் சார். யார் எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அது டயபெட்டிஸ் 1, டயபெட்டிஸ் 2ன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ஸ்டேஜஸ் சொல்கிறாங்க. இதை பற்றின ஒரு ப்ரீஃபான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். உடலுக்குள்ளே ஒரு 100 ட்ரில்லியன் செல்ஸுக்கு 10 லட்சம் கோடி உயிரணுக்கள் இருக்கிறது. இந்த 10 லட்சம் கோடி உயிரணுக்களின் கட்டமைப்பு தான் ஒரு வளர்ந்த மனிதனின் உடல். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது பலதரப்பட்ட உயிரணுக்கள். அதுக்கு எல்லாத்துக்குமே எரிபொருள் குளுக்கோஸ். அதுதான் நம்மளுடைய பிரதானமான உணவு. அதாவது இந்த மனித உடல் அணுக்களினால் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. ஆஸ்ட்ரோபிசிக்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனித உடல் 99% ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ் இந்த 6 அணுக்களினால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மீதி 1% தான் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான அதர் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 92% நம் உடல் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பனினால் கட்டமைக்கப்பட்டது. இது நீங்கள் போய் நெட்டில் படிக்கலாம். அதுக்காக இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உணவு கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் என்பது அன்னசத்து என்று பொருள். அது C6H12O6 தான் குளுக்கோஸ். அதாவது கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் 1:1 ரேஷியோ. நம்மளும் கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன், இதுதான் நம்ம 92%. அதனால் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இந்த மாதிரி அந்த அன்னசத்தினால் கட்டமைக்கப்பட்டவர்கள் தான். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதில் தான். உங்களுக்கு தாவர வர்க்கமும் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா அதுவும் கார்போஹைட்ரேட் தான், அன்னசத்து தான். ஆனால் அது செல்லுலோஸ், ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல். அதை சாப்பிட்டு ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கிடையாது அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த ஜீரண மண்டலம். விலங்கினங்களுக்கு அந்த ஜீரண மண்டலம் இருப்பதினால் அது இலைத்தழைகளை சாப்பிடுறது, நம்ம ஈல்டை மட்டும் எடுத்து சாப்பிட்றோம். இந்த குளுக்கோஸ் இம்பேலன்ஸ் வரும்போது தான் நம்மளுக்கு டயபெட்டிஸ் வருது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. லிவர் பிளேஸ் எ இம்பார்ட்டன்ட் ரோல். பேங்க்ரியாஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த கணையம் பிளேஸ் எ இம்பார்ட்டன்ட் ரோல். இன்சுலின் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இது உள்ளே போக இதனுடைய மெக்கானிசம் ரொம்ப பெருசாக இருக்கும். முதல்ல நம்மளுக்கு ரத்தத்தில் அதிகமாக சர்க்கரை அளவு வர ஆரம்பித்து விட்டால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீமை ஏற்பட ஆரம்பித்து விடும். இதையும் நீங்கள் போய் நெட்டில் எல்லாம் படிச்சுக்கலாம். உங்களுக்கு கிட்னி அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதனால் ரத்தத்தில் உங்களுக்கு சர்க்கரையின் அளவு சீராக இருக்க வேண்டும். நம்ம இன்றைக்கி இந்த 125 வருஷத்தில் 1900க்கு பிறகு சர்க்கரையின் பயன்பாடு அதிகமாகிவிட்டது. ஏன்னா சுகர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் have become வெரி ஹை. அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்குது. ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன் 1900ல் 4 பவுண்ட் சுகர் சாப்பிட்டான். இன்றைக்கி 120 பவுண்ட் சுகர் சாப்பிட்றான். அதாவது ஒரு வருஷத்துக்கு அவன் எடுத்துக்கக்கூடிய அந்த சர்க்கரையின் அளவு. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். ஏரால் லீனியர் செயின் ஆஃப் குளுக்கோஸ். அவ்வளோதான். எல்லாமே குளுக்கோஸ், ஃப்ருக்டோஸ், கேலக்டோஸ், இவ்வளோ தான் மொத்தம். கேலக்டோஸும் குளுக்கோஸும் ஒன்றா இருந்தால் லாக்டோஸ் பாலில், குளுக்கோஸும் ஒன்றா இருந்தால் மேல்டோஸ், குளுக்கோஸும் ஃப்ருக்டோஸும் ஒன்றா சேர்ந்துருந்தால் சூக்ரோஸ், சர்க்கரை. இதில் சர்க்கரை தான் மிகப்பெரிய ஒரு எதிரின்னு நம்ம கணக்கில் எடுக்கணும். ஏன்னா அதனுடைய பயன்பாடு, அதனுடைய அளவு அதிகமாகிவிட்டதனால் இந்த சர்க்கரையை ஒன்றுமே பண்ண முடியல. அந்த சர்க்கரையில் இருக்கிற ஃப்ரூக்டோஸை எலிமினேட் பண்ணி அதனுடைய கிளைசிமி இண்டெக்ஸை குறைச்சி முதலில் சர்க்கரையை இந்த மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவர்களும் எளிதாக சாப்பிட முடியும், எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் சாப்பிட முடியும்னு சர்க்கரையை டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியாக மாற்றி இந்த உலகத்துக்கு கொடுத்தது நான் தான். அது கூட ஃபங்க்ஷனல் ஃபுட் சிஸ்டம்ஸ் தான் நீ பண்ண முடியும், மருந்து கிடையாது உங்களுக்கு. அதுக்கு ஒரு சில மெத்தடாலஜி இருக்குது. உப்பை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக மாற்றி சர்க்கரையை டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியாக மாற்றி உங்களுக்கு 3 விதமான நன்னீர், லிவர் ப்ரோ, ஹெர்பல் வெல்னஸ்ன்னு எடுத்துன்னு டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட், ஹெர்பல் ட்ராப் எடுத்துன்னு கோவக்காய் நூக்கல் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு எடுத்துன்னு ஒரு உணவு முறை செட் பண்ணி இந்த உணவுலாம் நீங்கள் சாப்பிடாதீங்க, இந்த மெத்தடாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ்லேருந்து பெரிய ரிலீஃப் கிடைக்கும்.
மருந்தின் உதவி இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். அதாவது 15 வருடம், 20 வருடம், 25 வருடம் ஒரு மருந்தை நம்பி தினந்தோறும் அந்த மருந்தை எடுப்பதினால் அதற்கு உண்டான நம்மளுக்கு உண்டான பக்க விளைவுகளும் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால் ஒரு மனிதன் மெடிக்கல் டிபெண்டன்சி, மருந்துகளின் உதவி இல்லாமல் வாழ்வதற்கு வழிவகை செய்து கொடுக்கக்கூடிய அந்த மெத்தடாலஜியை ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் எண்ணற்றவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். கூகுள் ரிவ்யூலலாம் வந்து எழுதுகிறாங்க, போய் பாருங்கள். இது வந்து சாதாரண ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட் சிஸ்டம் தான். இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கடைப்பிடிக்க முடியும். அதாவது நீங்கள் ஒன்று தான் யோசிக்கணும். ஒரு 25-30 வயசு வரையோ இல்லை 30-35 வயசு வரையோ நம்ம வந்து எந்த மாத்திரையும் போட்டு வளரல. நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு சாப்பிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு 30-35 வயசுக்கு மேலே தான் சின்னதாக ப்ராப்ளம் வர டெய்லி இந்த மருந்து சாப்பிடு, டெய்லி தைராய்டுக்கு மருந்து சாப்பிடு, டெய்லி பிபிக்கு மருந்து சாப்பிடு, டெய்லி டயபெட்டிஸ்க்கு மருந்து சாப்பிடுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மருந்து இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லாமல் தினந்தோறும் சில மருந்துகளை உட்கொண்டு தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அதிலிருந்து வெளியில் வந்து மருந்து இல்லாமல் வாழறது தான் வாழ்க்கை அப்படின்றது தான் என்னுடைய கொள்கை. யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்டு. அனைத்து விதமான உணவுகளும் நம் கண் முன்னாடி இருக்குது. இப்போது ஒரு காலகட்டத்தில் அது கிடையாது. ஒரு 1985க்கு முன்னாடி இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் க்ரீக் ஃபுட் இருக்குது, இன்றைக்கி வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃபுட் இருக்குது, இட்டாலியன் குவிசன் இருக்குது, அந்த மாதிரி எல்லா நாடுகள், மெடிட்டரேனியன் ஃபுட், அரேபியன் ஃபுட், அந்த மாதிரி அவங்களுக்கு அவைலபிலிட்டி வந்துருச்சு. அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராசஸ்ட் ஃபுட் ரெடி டு ஈட் அதுவும் அதிகமாக வந்துருச்சு இப்போது. ப்ளஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபுட் ஈட்டிங்கில் யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு 3/4 பேர்கிட்ட ஒரு டிசிப்ளின் இல்லாமல் போயிடுச்சு. தாய் தந்தையர் 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் அண்டு குக்கிங் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன் அப்படின்னா டைம் இல்லை, தாய் தந்தையருக்கு டைம் இல்லை. அதனால் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய அடிபடுறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலை. டைமிங் ஒரு டைமுக்கு சாப்பிட்ணும், அது நம்ம சாப்பிட்றதில்ல. சூடாக சாப்பிட்ணும், அது நம்ம சாப்பிட்றதில்ல. சமைத்த உணவை நல்லா, வீட்டு உணவு நல்லா சாப்பிட்ணும், அது சாப்பிட்றதில்ல. இன்றைக்கி வந்து மாஸ் ஸ்கேல் குக்கிங், கமர்ஷியல் குக்கிங் வந்து கொஞ்சம் மாறி போச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான ஏஜென்ட்ஸ் வந்துருச்சு. லைக் எம்எஸ்ஜி, ஃபுட் ஃப்ளேவரிங், ஃபுட் சீசனிங், அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஹவ் பிகம் வெரி ஹை இன் ப்ராசஸ்ட் ஃபுட்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து தாண்டி வர முடியாது. இதுக்குள்ளே நம்ம இப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இதுக்கு மாட்டிக்கிச்சு. நீங்கள் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த அந்த குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட், QSR, குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி பர்கர்ஸ், பீட்சா, சாண்ட்விச்சஸ், ஆல் தோஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட், அந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து ரொம்ப அதிகம். சீசி ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதெல்லாம் மைதா பேஸ்டனால நம்மளுக்கு மைதா அவ்வளோ நல்லது கிடையாது. சாப்பிட்லாம், ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிட்லாம். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து இதில் வந்து பிரச்சனைகள்லாம் வருது. எக்ஸசைஸ் இல்லாமல் சார் வெறும் டயட்டாலேயே என்னால் ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு ஒரு யூத்தோட கால் சார். அது பண்ண முடியுமா சார்? எக்ஸசைஸ்ன்றது வந்து நீங்கள் போய் ஸ்விம் பண்ணணும், ஓடணும், ஜிம்முக்கு போகணும், அதெல்லாம் கிடையாதுங்க. எக்ஸசைஸ்ன்றது உடல் அசைவுகள். நம்ம வந்து குளிக்கிறது எல்லாமே ஒரு எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் இல்லாமல் உடல் அசைவுகள் கண்டிப்பாக வேண்டும். உடல் அசைவுகளை அடிப்படையாக கொண்டு தான் உன் உடல் இயக்கங்கள் அமையும். உடல் இயக்கங்கள் இல்லாமல் டயட்டை மட்டும் பேஸ் பண்ணி நான் வந்து உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறது தவறு. உணவை நீங்கள் சுருக்கி விடக்கூடாது. உணவை சுருக்குவது உங்களுக்கு நல்லதும் கிடையாது. டயட் என்ற வார்த்தையே ஒரு மித்து தான். கரெக்டாக நீங்கள் தேவையான அளவுக்கு உணவு ஒரு நாளைக்கு உங்கள் உழைப்புக்கு ஏற்க நீங்கள் சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். வணக்கம்.